இந்த 227க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோங்க. மார்க்கெட் மேலே போக போறாங்க. 227க்கு ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கோம். ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 207 ரூபாய்க்கு வந்து ஸ்டாப் லாஸ் போடுறேன். 207 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் போடுறேன். பாத்தீங்கன்னா இவங்க ஒரு 24,200 மட்டும் போலாங்க. 24,200 மட்டும் இவங்க டிராவல் ஆகலாம். 204க்கு என்ட்ரி கொடுத்துருக்கேன். பார்க்கலாம். நமக்கு இப்போ வந்து 10 பாயிண்ட் அதிகமா இருக்கு. 10 பாயிண்ட் அதிகமா இருக்கு. நம்ம என்ட்ரி கொடுத்ததுல இருந்து 37, நம்ம ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா ஸ்டாப் லாஸை மாத்திட்டோம். ஸ்டாப் லாஸ் ஒரு பாயிண்ட் ஜாஸ்தியா மாத்தி இருக்கோம். 227 அதை ரீச் பண்ணாங்கன்னா இங்க கட் பண்ணிடலாம். 227க்கு நம்ம என்ட்ரி. 237, 47 ரீச் பண்ணாங்கன்னா கட் பண்ணிடலாம். 47 ரீச் பண்ணாங்கன்னா நம்ம கட் பண்ணிடலாம். 40 மட்டும் போயிருக்காங்க. 41, 47க்கு வந்தாங்க அப்படின்னுச்சுன்னா பொசிஷன் கட் பண்ணிக்கலாம். இப்ப காலையில நேரம் ஸ்பீடுங்கிறதுனால ரிவர்ஸ் ஆக மாட்டாங்க. கொடுக்கற வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கொடுத்ததுக்காக ஒரு சின்ன ரிவர்ஸ் அடிச்சுக்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆனா போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் பண்ணிட்டு தான் போவாங்களா தெரியலை. 27, 37 ஸ்டாப் லாஸ் அடிக்க பாக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் அடிக்க பாக்குறாங்க. ஸ்டாப் லாஸ் தான் அடிப்பாங்க போல இருக்கு. இப்போ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட கிடைக்குமா? 15 பாயிண்ட் கிடைச்சிச்சுங்க. கிடைச்சும் 20க்கு எதிர்பார்த்தோம். இந்த கேண்டில் மிஸ் பண்ணிடுச்சு. இது மட்டும் ஸ்டாப் லாஸ் அடிக்கல. 5 நிமிஷம் கேண்டில்லே ஃபுல்லா முடியறதுக்குள்ளேயே ஃபுல்லா வந்துருச்சு. அடுத்த கேண்டில் ரிவர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ வெயிட் பண்ணி கொடுப்பாங்களா இல்ல அடிப்பாங்களான்னு தெரியல. ஸ்பீடு கொடுத்தோங்கிறக்காக அப்படியே சொல்ல முடியாது. இந்த இடத்துல இந்த டெட் எண்டுன்னு சொல்லுவேன் நான். அந்த இடத்துல போய் இதை நின்று இருக்காங்க. கிடைச்சாலும் கிடைக்கலாம், கிடைக்காம போனாலும் போகலாம். 37 இப்ப 10 பாயிண்ட்ல இருக்காங்க. 47 போனாங்க அப்படின்னா கட் பண்ணலான்னு பார்த்தேன். அதில் மேல் போன மாதிரி போவனா மாட்டனான்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. 37 டிராவல் ஆயிட்டாங்க. அப்பா, இவர் ரீச் பண்ணுவாரா? கீழே கூட்டிட்டு வந்துருவாங்களா? 3வது கேண்டில் ரீச் ஆயிருச்சு. இது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால இங்க நாம ஒரு 45, 46, 246, 47 போனாங்க. கட் பண்ண முடியல. போல 246 மட்டும் தான் போயிருக்காங்க. 47க்கு ரீச் ஆச்சுன்னா கட் பண்ணிடலான்னு வெயிட் பண்றேன். நமக்கு மார்க்கெட் பொசிஷன் 24,204 ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட்டு இதை ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்த சப்போர்ட் எடுப்பாங்கன்னு தோணுச்சு. அதனால இங்க வந்து நம்ம ஒரு 20 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். 20 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட மேல டிராவல் ஆகலாங்க. ஆனா இந்த பொசிஷன் நமக்கு இப்போ ஒரு 20 பாயிண்ட் ஸ்கேல்பிங் போதுமானது. டச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? 24,204 டச் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். கரெக்டா டச் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல 20 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். பார்க்கலாம் இதுக்கு மேல எங்க டிராவல் ஆகுறாங்களா இல்ல புட் சைடு இறங்குறாங்களான்னு பார்க்கலாம். கலையில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷத்துலயே நம்ம வந்து ஒரு 20 பாயிண்ட் ஸ்கேல்பிங் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கூட மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஸ்கேல்பிங் நமக்கு ரிஸ்கா இருக்கு. வெயிட் பண்ணுவோம். நல்லா மேல வந்துட்டாங்க. அதனால இப்ப கண்டினியூஷனா கொடுப்பாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம பார்க்கணும். நம்ம சொன்ன ஹையோட கொஞ்சம் தாண்டி மேல எடுத்திருக்காங்க. மேக்சிமம் போறக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை டெட் எண்டுன்னு சொல்லுவேன். அதனால அங்க ரொம்ப ஸ்கேல்பிங் பண்ண மாட்டோம். 24,204 பிளான் பண்ணோம். அது 217 மட்டுமே போயிருக்காங்க. பரவாயில்ல, உச்சா போனா தப்பு இல்லை. இப்ப கொடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி தான் கூட்டிட்டு போக வாய்ப்புகள் உண்டு. கீழே சின்னதா இறக்கி தான் கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம். மார்க்கெட் இப்போ சின்ன ஹையை பிடிச்சிட்டு கீழே சின்ன ஃபால்ல இருக்காங்க. ஆனா இப்ப ஃபால் கண்டினியூஷன் ஆகுமா இல்ல திருப்பி ஒரு ஹைக்கு ஏதாச்சும் மேல போவாங்களாங்கிறத பார்க்கணும். இந்த கேண்டில் எல்லாம் நம்ப முடியாது. இன்னும் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகட்டும். 24,217க்கு மேல போகல அப்படின்னுச்சுன்னா கொஞ்சம் புட்டுக்கு வர்ற வாய்ப்பு இருக்கு. அதை மேல உடைச்சாங்க அப்படின்னா நம்ம கால் சைடு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். மார்க்கெட் சைட்வேஸ் தாங்க. சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு கேண்டில்ஸ். இன்னும் கரெக்டான ஒரு மூமெண்டம் கொடுக்குற இடம் இல்லை இது. பார்ப்போம். அப்படியே மேல போனாலும் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் ஏதோ எடுத்துட்டு திருப்பி இறக்கலாம். எது வேணாலும் செய்யலாம். அதனால இந்த இடத்துல என்ட்ரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம். மேல எடுத்தாங்கன்னா அடுத்த சப்போர்ட் இது மட்டும் இருக்கு. இதுக்குள்ள சின்ன இதுல ட்ரேடு பண்ண முடியுமா அப்படிங்கிற யோசனையா இருக்கு.
ஆனா எடுப்பாங்களான்னு டவுட்டா இருக்கு. எடுத்தா இது மட்டும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த சப்போர்ட் இது மட்டும் வாய்ப்பு இருக்கு. கிடைச்சா ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். ஆனா எடுக்காம ஏதாவது இறங்கிடுவாங்களா ஏறுவாங்களான்னு ரெண்டு டவுட்டா இருக்கு. நம்மளும் ஒரு என்ட்ரி வேணா கொடுத்து பார்ப்போம். 217க்கு ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பார்ப்போம். 207க்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். 207க்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். ஆனா இந்த இடம் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பார்ப்போம். சைட்ல பிடிச்சாங்கன்னா கீழே வந்துட்டு கூட போவாங்க. ஆனா இது மட்டும் போறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்த சப்போர்ட் எடுத்தாங்க அப்படின்னா, அது எடுத்தாலும் நம்ம 20 பாயிண்ட் எல்லாம் வெயிட் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 10 பாயிண்ட்ல வெளியே வந்துடணும். போற போக்கு பார்த்தா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்காங்க. எந்த இடத்துல வேணாலும் ரிவர்ஸ் அடிச்சுட்டு போகலாம். ஆனா போவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். போவாங்க அது மட்டும் போவாங்க. இதுல ஒரு 10 பாயிண்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம இப்ப ஸ்டாப் லாஸ் தூக்கி அசல் கிட்டே போட்டேன். கிடைச்சால் 10 பாயிண்ட், இல்லைன்னா அசல்லே எடுத்துட்டு வந்துடலாம். 27 ரெடியா இருக்கேன். 27 227 டச் பண்ணாங்கன்னா கட்டுங்க. கட்டு. ஓகே, 10 பாயிண்ட், 30 பாயிண்ட். நம்ம 2 ட்ரேட் எடுத்தோம். 2 ட்ரேடுக்கு 30 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். 2 ட்ரேட் எடுத்தோம். 2 ட்ரேடுக்கு 30 பாயிண்ட் பிடிச்சிருக்கோம். ஓகே, பாருங்க, கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே எடுத்து பிடிக்கிறாங்க. கரெக்டா நமக்கு 27, 28 மட்டும் போயிருக்காங்க. அதனால 27 எடுத்துட்டு வர சொன்னேன். இது கூட இந்த இடத்த ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் கொஞ்சம் ஸ்லோவா தான் போவாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 3 ட்ரேடு நம்ம பிளான் பண்றோம். 10 பாயிண்ட், 30 பாயிண்ட். அது ஒண்ணுல 20 பாயிண்ட் கிடைச்சிருச்சு, ஒண்ணுல 10 பாயிண்ட் கிடைச்சிருச்சு. 30 பாயிண்ட் போதுமானது. இன்னைக்கு ட்ரேடு போதுமானது. அதை ரீச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 24,237 ரீச் பண்ண வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கேப் எப்படி அடிச்சாங்க பாருங்க. ரைட்டு. அதுக்கு மேலேயே போறாங்க. அதுக்கு மேலேயே டிராவல் ஆகுறாங்க. ஓகே, சரி. இருந்தாலும் இன்னைக்கு இந்த நம்மளோட இதை முடிச்சுக்கலாங்க. ஓகே, போதும் இன்னைக்கு.